இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் 6வது தலைப்பு வைரவி மந்திரம். பாடல் எண் 1090. உரைத்த நவசக்தி ஒன்று முடிய. இது முதலடி. உரைத்த அப்படிங்கிறாரு. உரைத்தல் அப்படின்னா எதை உரைத்த அப்படின்னு பார்த்தோம்னா சென்ற பாடலுடைய தொடர்ச்சியா பார்க்கலாம். சென்ற பாடல நந்தி இதனை நவமுறைத்தானே அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ நம்ம ஒரு சாதக முறையை படிச்சிருந்தோம் போன வகுப்புல இந்த பாடல்ல. ஸோ நடுவிரல் ஆரம்பிச்சு சிறுவிரல் வரைக்கும் அந்த மந்திர எழுத்துக்களை சொல்றது முதல்ல, திருப்பி எதிர்மறையாக சொல்லுதல். ஸோ அதன் வழியாக குருவாக இறைவனே குருவாக வந்து 9 விதமான சக்திகளின் வழிபடுற முறையை வந்து சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். அப்ப நவம் என்று சொல்லப்படுவது இங்க 9. ஸோ அப்போ உரைத்த நவசக்தி அப்படின்னா இறைவனே குருவா வந்து இங்க சொன்ன அந்த நவசக்தி எப்படி இருக்கு அப்படின்னா, நவசக்தினா 9 விதமான சக்திகள் எப்படி இருக்காங்க அந்த 9 பேரும் அப்படின்னா ஒன்று முடிய அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. முடிய அப்படின்னா இந்த இடத்துல வழக்கமாக முடிதல் அப்படின்னா முற்று பெறுதல், அதோட முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வரும். ஆனால் இது இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒன்று முடிய அப்படின்னு தான் சொல்றாரு. 9 பேர் இருக்காங்க, 9 பேர்ல ஒன்று முடிய அப்படின்னா 9 பேருக்கு ஒருத்தர் மட்டும்தான் இங்க தலைவியா இருக்காங்க அப்படின்னு பொருளா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இப்போ 1, 2, 3 இப்போ இவங்க முதல்ல இருக்காங்க, இவங்க 2வது இருக்காங்க, அவங்க 9வதா இருக்காங்க, அவங்க தான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனா இங்க இந்த 9 பேர்லயுமே மனோன்மணி என்று சொல்லக்கூடிய தெய்வம், இறைவனும் இறைவியும் சேர்ந்து இருக்க ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு மனோன்மணி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விளக்கம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இவங்க தான் இப்போ ஒன்று, மீதி 8 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 9 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தி மனோன்மணி, மீதி 8 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களுடைய ஆற்றல் எங்கே போய் முடியுது? இவங்க கிட்ட தான் அவங்களும் ஒடுங்குவாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 8 பேருமே இவங்க கிட்ட தான் முடியன்னா முற்றுப்பெறுதல் என்பது அல்ல, இவங்க எல்லாருமே இவங்களுக்குள்ள தான் அடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர்கள் இவர்களுக்குள் தான் முடிகிறார்கள், எல்லையாக முடிகிறார்கள் என்று சொல்வதை விட எல்லையாக இருக்கிறார்கள். இப்போ எல்லாருக்கும் அந்த வார்த்தை புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மனோன்மணியை சுற்றி தான் இவங்க எல்லாருமே இருக்காங்களாம். இது ஒன்று முதலடியில் சொல்றாரு. 2வது அடியில் நிறைத்த விராசி நிறைமுறை எண்ணி அப்படின்னு சொல்றாரு. நிறைத்த அப்படிங்கிறாரு. நிறை என்றால் ஒழுங்கு என்று, நிறைத்த என்றால் ஒழுங்காக இருக்கின்ற, முறையாக இருக்கின்ற அப்படின்னு பொருள். எது இங்கே ஒழுங்கா முறையா இருக்கு அப்படின்னா விராசி நெறிமுறை அப்படிங்கிறது. இப்போ ராசினா நமக்கு தெரியும், 12 ராசிகள் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். 2வது ராசினாலே 12 என்று ஒரு பொருளும் இருக்கிறது. 12 ராசிகள் என்றாலும் ராசி என்ன, ஏன்னா 5 ராசி 3 ராசி அதுவும் ராசி தான், ஒரே ஒரு ராசி இருந்தால் ராசி தான். ஆனால் ராசி என்பதற்கு பார்த்தா 12 ராசியும் சேர்த்தும் இந்த இடத்துல சொல்லலாம். என்னது இந்த இடத்துல 12 ராசி? முதல்ல ராசினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் வீராசி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல ராசினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய, இப்போ நம்ம 1090வது பாடல் படிக்கிறோம். ஆனால் முதல் பாடல் 1075வது பாடல்ல 12ஆம் கலை, அங்கதான் 12 நம்பரே ஆரம்பிக்கிறேன். இப்போ இங்க வைரவி தேவி இந்த இடத்துல 12 கலைகளாக இருக்கிறா அப்படின்றது நம்ம ஒரு விளக்கம் வந்து ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். அதுக்கு ரொம்ப பெரிய விளக்கமும் பார்த்துருப்போம் அந்த இதில். வகுப்பு வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வி ராசி அப்படிங்கிறது, வி என்ற எழுத்து வார்த்தை எதை குறிக்கின்றது அப்படின்னா, எப்பயுமே எந்த ஒரு வார்த்தையுமே மேன்மை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக வி என்ற வார்த்தை பயன்படும். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே 2 முறை சொல்லியிருக்கேன். விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். விநாயகருடைய முதல் எழுத்து வி. நாயகர் என்றால் தலைவர் என்று பொருள். அப்ப விநாயகர் என்றால் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், அவருக்கு மேல் தலைவரே இல்லாய் அப்படின்ற ஒரு பொருள் வரும். இப்ப வி என்ற வார்த்தை எந்த ஒரு வார்த்தையுமே மேன்மைப்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு பொருளை புரிஞ்சுக்கலாம். இப்போ விராசி அப்படின்னா இந்த இடத்துல 12 விதமான கலைகள் இருக்கு. 12 விதமான கலைகள்ன்றது 12 விதமான செயல்கள். மொத்தம் 16 எழுத்து சொல்லியிருப்பார். இந்த 16 எழுத்துல வந்து பார்த்தோன்னா இல்லை 12 கலைகள் சொல்லியிருப்பார். அந்த 12 கலைகள்ன்றது 12 செயல்களை குறிக்கும், 12 எழுத்துக்களை குறிக்கும் இந்த இடத்துல. இப்போ வைரவி தேவி 12 எழுத்துக்களை வைத்து 12 விதமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அந்த எழுத்துக்களை நம்மளுக்குள் ஒழுங்காய் எண்ணத்தில் வைத்து தியானித்தல், அதான் நெறிமுறை எண்ணி அப்படிங்கிற. நெறிமுறைனா என்ன? ஒரு முறைப்படி
வகுத்து வைக்கிறது. இதுதான் நெறி அப்படின்னு வகுத்து வச்சிருக்கிறது. இத்தனை மணிக்கு காலைல எந்திரிக்கணும், இந்த பக்கம் உட்காந்துடணும், இது மனதில் வந்து அங்கங்க அலைய விடாம மனதை நேரா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறிமுறைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா தியானம் பண்றதுக்குன்னு. அது போல ஒரு நெறிமுறை தியானத்தின்படி அந்த மந்திரத்தை எண்ணி அப்படிங்க. எண்ணினா என்ன, இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருத்தல். எந்த இந்த இடத்துல எந்த 12 எழுத்துக்கள், வைரவி தியாவியானவள் 12 கலைகள் 12 எழுத்துக்களை வைத்து 12 வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அந்த 12 எழுத்துக்களை வைத்து ஏற்கனவே அது ஒழுங்காக இருக்கிறதா. அந்த இடத்துல ஒழுங்குன்னா 12 எழுத்துக்களும் உச்சபட்ச நிலையில செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதான் வீராசி அப்படிங்கிறது. 12 எழுத்துக்களும் உச்சபட்ச நிலையில மேன்மையான நிலையில செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனுடைய எழுத்துக்களை தான் முறைப்படி இப்ப இந்த இடத்துல நம்ம எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படி எண்ணிக்கொண்டு இருந்தோம்னா என்ன நடக்குதான், பிறை சதம் 8 முன் பேசிய நந்தி அப்படின்னு சொல்றாரு. பிறை என்றால் பயன் என்று பொருள். பிறைனா நம்ம நிலாவுக்கு கூட பார்த்தோன்னா பிறை நிலா அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசைக்கு அப்புறம் வர்ற 3வது நாள் நிலா 4வது நாள் பிறையா இருக்கும், ரொம்ப மெல்லியஸா இருக்கும், பிறை நிலான்னு சொல்லுவோம். அதற்கு பிறை என்று பொருள். அதே நேரத்தில் தமிழ் வார்த்தைகளுக்கு பலவிதமான பொருள்கள் இருக்கிறது. அதில் பிறை என்பதற்கு பயன் என்ற ஒரு பொருளும் இங்கே இருக்கிறது. சதம், சதம்னா இந்த இடத்துல 100 என்ற ஒரு வார்த்தைய பொருளா இருக்கு. ஆனால் சதம் என்பதற்கு இறுதி என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. இப்போ பிறை சதம் என்றால் அப்போ ஒரு பயனுடைய இறுதி நிலையை எட்டுவதற்கு. சரிங்களா? எந்த பயன் அப்படின்னா, இப்போ அந்த 12 எழுத்துக்களை வச்சு ஒரு நினைச்சுக்கிட்டே இருக்காரு, ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அதனுடைய பலன் ஒன்று கிடைக்கும் இல்லையா? அந்த பலனுடைய இறுதி நிலைக்கு 8 முன் அப்படிங்கிறார். எட்டும்னா எட்டுதல். எட்டுன்னா நிறைய எட்டுன்னு எண்களை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. 7க்கு பின்பாக வருகின்ற 8 எண்ணை வந்து குறிக்கக்கூடாது. 8 முன் அப்படின்னா எட்டுதலுக்கு முன்பாக அப்படின்னா அதனுடைய பலன் வந்து கிடைக்கிறதுக்கு முன்பாகவே பேசிய நந்தி அப்படிங்கிறார். பேசிய நந்தி அப்படின்னா என்ன? நந்தி என்றால் இறைவனே குருவா வர்றது. அவரே வந்து இந்த இடத்துல பேசினாரா. இந்த இடத்துல பேசிய சொன்னன்ற வார்த்தையை பயன்படுத்தல, பேசியன்ற வார்த்தையை சொல்றாரு. பேசினா அப்ப ஏற்கனவே அவர் பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு அப்படின்னு பொருள். என்ன பேசினாரு அப்படின்னா, நிறைப்பதி நியதி நியமன் செய்தானே அப்படின்னு சொல்றாரு. நிறைத்து அப்படிங்கிறாரு. இப்ப 2வது நிறை அப்படின்னா ஒழுங்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப நிறைத்து நியதினா ஒரு ஒழுங்குமுறை ஏற்கனவே இருக்கிறது. அது யார் ஒருத்தர் முழுமையாக கடைபிடிக்கிறாரோ அதான் நிறைத்து. இப்ப நிறைத்த அப்படின்னா ஒழுங்கு என்று பொருள். நிறைத்தல் என்றால் ஒழுங்கு என்று பொருள். நிறைத்து என்றால் அது யார் ஒருத்தர் கரெக்டா கடைபிடிச்சு முழுமையா இருக்கோ, ஒழுக்க முறைப்படி வகுத்து வச்சிருக்கிறது அது. அடுத்து நியதி அப்படிங்கிறாரு. நியதினா ஒரு முறைமை என்று பொருள். ஸோ நிறைத்து நியதி அப்படிங்கிறார். ஸோ நிறைத்து நியதினா ஒரு ஒழுங்குமுறை கரெக்டா இருக்கு, அது ஒரு முறையோட இருக்கு, அதை நியமம் செய்யதானே அப்படிங்கிறார். நியமம்னா நன்மையை பெறுதல் என்று பொருள். ஸோ அதனுடைய நன்மை நியமம் செய்தானேன்னா தானாகவே அந்த நன்மையானது என்ன ஆயிடுதான் இங்க கிடைத்து விடுகின்றது. இது 4வது அடியில சொல்றாரு. இப்போ 4 அடிக்கும் பார்த்தோம்னா இந்த 2வது அடியும் 3வது அடியும் 4வது அடியும் கொஞ்சம் முதல் 2 அடி கொஞ்சம் ஈஸியாக புரியும், 3 நாள் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சிக்க முடியும். 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இறைவனே குருவா வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? மைரவி மந்திரத்தை வச்சு இந்த நவசக்தி என்று இருக்கு. அதாவது வைரவி மந்திரத்துல குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம விரல்கள் விட்டு சாதகம் செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு ஒரு 9 விதமான சக்திகள் அவங்க யாரு சாதகம் செய்யறவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவான். சரிங்களா? அந்த 9 விதமான சக்திகளுமே ஒரே ஒரு தெய்வம் மனோன்மணி என்று ஒரு தெய்வத்தை சுற்றி அவர்கள் இருப்பார்கள். ஸோ 9 தெய்வம் வந்து நிக்குது. இந்த 9 தெய்வத்தையுமே ஏற்கனவே இந்த 12 விதமான செயல்களை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 12 விதமான கலைகள் 12 விதமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 12 விதமான எழுத்துக்களை முறைப்படி யார் ஒருவர் நினைத்து கொண்டே இருக்கிறாரோ, இப்ப என்ன செய்யறாரு? வேற இப்போ போன பாடல்ல இருந்து நம்ம பொருள் பார்த்தோம்னா முதல் 2 அடிக்கு போன பாடல்ல இருந்து விரல்களில் இந்த 12 எழுத்துக்களை ஜெபிக்கிறது. யார் ஒருத்தர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரோ அவருக்குள்ள இருந்து இந்த 9 விதமான சக்திகள் வெளிப்படுறாங்க இந்த இடத்துல. அது யாரு? இறைவனே சொல்றாரு, இதை செய்யுங்க நீங்க இல்லையா? நீங்க இந்த 9 சென்ற பாடலில் சொல்லப்பட்டபடி விரலில் சரியாக முத்திரைகளை வைத்து அந்த எழுத்துக்களை சொல்லி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் செஞ்சே இருந்தீங்கன்னா அந்த 9 சக்திகளை எப்படி வழிபடுறது
அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி கொடுப்பாரு. யார் ஒருத்தர் சரியா அதை வழிபடுறாங்களோ அப்படி அந்த தெய்வம் வந்து அவங்களுக்குள்ள இருந்தே வெளிப்படுவா. எங்க இருந்து வெளிப்படுவா? உடம்புக்குள்ள இருந்து வெளிப்படுறாளா, இல்ல அவங்க எந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மந்திரத்துக்குள்ள இருந்து கூட வெளிப்படலாம். அந்த வருகின்ற 9 தெய்வங்களுமே மனோன்மணி என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை சுற்றி அவர்கள் நிற்கின்றார்கள். இன்னும் 9 பேரு அப்படின்னா வரிசையா நிக்கிறாங்க அப்படின்னு பொருள் அல்ல. இப்ப நவகிரகம் கூட பார்த்துக்கலாம். நவகிரகம் பார்த்தீங்கன்னா 9 பேர் தான். இந்த 9 பேர்ல சூரியன் தான் மையமா நிற்பார். அவரை சுத்தி தான் மீதி 8 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி மனோன்மணியை சுத்தி இங்க 8 தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஸோ 9 பேர் இந்த இடத்துல நிற்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? ஒரு 12 விதமான செயல்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 12 விதமான செயல்கள்ன்றது எது? போன பாடல சொன்னேன், 12 எழுத்துக்களை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த 12 எழுத்துக்களை ஜெபிச்சுக்கும் போது 12 விதமான செயல்கள் வருது. எப்படி இந்த செயல்கள் இங்க நடக்குது அப்படின்றத ஒரு நெறிமுறையில தானா அந்த செயல் நடக்குது. ஒரு பக்கம் இந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒரு பக்கம் அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கு. இந்த எழுத்துக்களுக்கும் அந்த செயலுக்கும் எப்படி நடக்குதுன்றது யாரோ ஒருவர் இங்கு சிந்தித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த மந்திரத்தை ஜெபிக்கின்றார்களோ அந்த மந்திரத்தில் ஜெபிப்பதற்கான முழுமையான பலன் இங்கு எட்டுவதற்கு முன்பாகவே குருவானவர் இங்க ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாராம். சொல்லி வச்சுட்டாருன்னா என்ன? வேதங்கள் படியாக இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை வகுத்து வைத்து சென்று விட்டார். என்ன சட்டம்? நீ முழுசா அந்த சாதகத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீ முழுசா சாதகம் செய்து பலன் கிடைப்பதற்கு முன்பாகவே என்னாச்சு, உனக்கு நன்மைகள் எல்லாம் கிடைத்து விட ஆரம்பிக்கும் அப்படின்னு ஏற்கனவே இறைவன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வைரவி மந்திரத்துல பார்த்தா மொத்தம் 16 எழுத்துக்கள் இருக்கு. ஆனா இங்க 12 எழுத்துக்கள் தான் இருக்கு. அது குரு உபதேசம் செய்ததன் வழியாக கிடைத்த ஒரு 12 எழுத்து. இப்ப நன்மை என்ன கிடைக்குதுன்னா, மீதி இருக்கக்கூடிய 4 எழுத்துக்கள் என்னவென்று இங்கு தெரிய வர ஆரம்பிக்கும். இப்போ 16 எழுத்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 16 எழுத்துக்கள் தெரிந்து யார் ஒருவர் தொடர்ந்து அதை ஜெபிக்கின்றாரோ அவருக்கு இங்க வைரவி தேவி காட்சி கொடுத்து அவருக்கு விழிபேறு முக்தியை கொடுப்பாள். இதுதான் அந்த நன்மை. இதைத்தான் இறைவன் என்ன பண்றாரா, முழுமையா அந்த சாதகத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பிரேசியதமிட்டுங்கிறார். செய்கின்ற ஜபத்தினுடைய பலன் முழுமையாக கிடைப்பதற்கு முன்பாகவே உனக்கு அதனுடைய நன்மையெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. கொஞ்சம் கடினம் தான் அந்த பாடல் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா அந்த சாதகம்லாம் நம்ம செய்யறதும் கிடையாது, செஞ்சவங்களுடைய வரலாறு யாரையும் நம்ம பார்த்ததும் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி ஒரு சாதகம் இருக்குன்றத நமக்கு இங்க சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிறது கடினம் தான். உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு ஐயா. என்னுடைய புத்தகத்துல வி என்ற எழுத்து இல்ல, நிறத்தை ராசி நெறிமுறை என்று தான் போட்டிருக்கு. மற்றது சானாவுக்கும் ரானாவுக்கும் வேறுபாடு இருக்கு. இந்த பிறைச்சந்திரன் ராணா இந்த 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 ரா வராது, ரா 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 தான் வரும். இதுல இது பிறைச்சதம் நிறை என்ற சொல்களுக்கு வேறுபாடா இருக்கு. அது என்ன மொழி வேற்றுமை உங்களுக்கு இலங்கைக்கும் வித்தியாசமோ இந்த மாதிரி என்று இருக்கா? நீங்க நிறை என்று சொல்லப்படுவது அந்த எடையை குறிக்கின்ற நிறை என்ற வார்த்தை எழுத்த குறிச்சு போய் சொல்றீங்களா? நிறை ஒழுங்கு, நிறை என்று சொன்னால் ஒழுங்கு, ஒழுங்கமைப்பு. ஆமா, ஒழுங்கு. ஆமா, சரிதான். அதுல என்ன மாற்றம்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. இதுல இந்த பிறைச்சதம் பிறைச்சந்திரன் பிறை சதம் 8 அதான் பாடல்ல இருக்கு. பிறைச்சதம். ஆமா, பிறைச்சதம் 8. ஆமா. பிறை என்றால் பயன் என்று சொன்னேன் இல்லைங்களா? பிறை என்றால் பயன், சதம் என்றால் இறுதி என்று பொருள். ஸோ சாதகம் செய்கின்ற சாதகத்தினுடைய பயனுடைய நம்ம அந்த சாதகத்தை இப்போ ஒரு முழுசா சாதகத்தை செஞ்சு முடிச்சு அதனுடைய இறுதியில தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஆனா இந்த வைரவி தேவி சாதத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே அந்த பலன் கிடைச்சதுதான் நமக்கு. இறுதி வரைக்கும் நம்ம காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை, முன்னாடியே கிடைச்சிடுதுன்னு சொல்றாரு. அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஒன்று. அடுத்தது நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ராசின்னு மட்டும்தான் புத்தகத்துல இருக்கு, ஆனா நீங்க விராசி அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ திருமந்திரத்துல எந்த பாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி, 4 அடிகள் எடுத்துக்கிட்டாலும் 12 எழுத்துக்கள் சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ 12 எழுத்துக்கள்ல நீங்க வி என்ற ஒரு எழுத்து எழுத்தீங்கன்னா 11 எழுத்துக்கள் தான் வரும். அப்ப அது வந்து ஒரு தவறான இதுவாயிடும். இப்போ திருமந்திரத்திலே புத்தகத்தில் இருக்கிறதே பல பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4வது அடி பார்த்தீங்கன்னா 11 எழுத்துக்கள்லாம் நிறைய பாடல்கள் இருக்கு.
நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுவடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 எழுத்துக்கள் இருக்கு. சில எழுத்துக்கள் பாடலாம் சுவடியிலே 11 எழுத்து தான் இருக்கு. ஸோ ஏதோ எங்கேயோ தவறு நடந்திருக்கு. அது என்னன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு பக்கம் சிந்திச்சு ஆய்வு போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வி என்ற விராசி அப்படின்னு பார்த்தா தமிழ்ல அதற்கான பொருளானது இல்லை. நேரடியாகவே விராசி என்ற வார்த்தைக்கு தமிழில் பொருள் இல்லை. ஏனெனில் நம்ம அதை பிரிச்சு படிக்கணும். வி பிளஸ் ராசி விராசி அப்படின்னு பிரிச்சு படிச்சா அதற்கான பொருள் நமக்கு கிடைச்சிரும். ஸோ பல பேர் அதை பிரிக்காம அதுக்கு வார்த்தை இல்லை என்ற காரணத்தினால் விஐ வந்து இங்க எடுத்திருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இது ஒரு புத்தகத்துல ஒரு குறிப்புரையே கொடுத்திருக்காரு ஒருத்தர். சுவடியில தெளிவா இருக்கு. இந்த எழுத்துக்கள் வரணும், 12 எழுத்துக்கள் இருக்கு, இதை இப்படித்தான் பிரிச்சு படிக்கணும், ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு நூல்ல நானே பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் பிரிச்சு எழுதாம நேரடியாகவே படிச்சு இந்த ஒரு வார்த்தை தமிழ் அகராதியிலே இல்லை, அதனால இதை இப்படி படிக்க கூடாது, நாம இந்த ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதி பயன்படுத்திக் கொள்ளணும், அவரா ஒரு எழுத்தை சேர்த்து போட்டு அவரா அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்திருந்தார். ஸோ அது போல நிறைய இடத்துல மருவி இருக்கு. ஸோ அது போல இருக்கலாம். எனக்கு சரியா ஏன் உங்க புத்தகத்துல வி என்பது இல்லை என்பது எனக்கு தெரியல. இப்படியும் சில காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு குறிப்புரைக்காக நான் இங்க சொன்னேன், தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நன்றி. அளவடி என்று சொல்லுவோம் இலக்கணத்துக்கு வரும். ஆமா, ஆக இந்த பிஏ காணல. நல்லது நல்லது.